இன்னைக்கு என்ன சமையலுன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தாங்க எங்க வீட்ல வச்சோங்க. மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. மத்தியானத்துக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பாறை மீன் தாங்க வாங்கியிருந்தது. பாறை மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டா இருந்ததுங்க. எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாரி குழம்பு வைக்கலாங்க. இந்த குழம்பு நம்ம எப்படி வச்சேன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்புல கடாய் வச்சுக்கலாங்க. 5 அல்லது 6 வரமிளகா போட்டுக்கலாங்க. விதை மல்லி தாங்க சேர்த்திக்கிறேன். 2 கைப்பிடி அளவு சேர்த்திக்கிறேங்க. மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா இதெல்லாம் வறுத்துக்கலாங்க. வெறுமனே அப்படியே போட்டு வறுத்துக்கலாங்க. எண்ணெயில ஊத்த வேண்டாங்க. வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து அடுப்புல கடாய் வச்சுக்கலாங்க. 4 அல்லது 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறட்டுங்க. கலர் மாறி வந்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வேணும்னாலும் போட்டுக்கலாங்க. நான் பெரிய வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. பச்சை மிளகா போட்டு இது கூடவே ஒரு 4, 5 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாம் ஒன்றா வணக்கிக்கலாங்க. நல்லா வணங்கி வரட்டுங்க. அடுத்து தக்காளி பாருங்கள். ஒரு 5 அல்லது 6 தக்காளியாட்ட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதையும் சேர்த்திக்கிறேங்க. இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 20 பல்லு சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்திக்கிறேங்க. பூண்டு ஒரு 5 அல்லது 6 பல்லு பூண்டு சேர்த்திக்கிறேங்க. இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இது பொடி பண்ணிக்கலாங்க. அப்போ தாங்க மிக்சியில் அரையும். அடுத்து இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். இதோடவே நம்ம சேர்த்திக்கலாங்க. இந்த மசாலா எடுத்து இந்த வெங்காயம் வணங்கிருச்சுங்க. இதோடவே சேர்த்திக்கலாங்க. அடுத்து பாருங்கள், நான் மீன் குழம்பு மசால் தாங்க சேர்த்திக்கிறேன். கடையில் வாங்கினது தாங்க சேர்த்திக்கிறேங்க. அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க. மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணங்கி வரட்டுங்க. சுண்டை நல்லா வணங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா வணங்குது பாருங்கள். நல்லா கொதி வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. நல்லா மசாலாவெலாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வணங்கி வரட்டுங்க. பச்சையாக போட்டு ஆடி இருக்கனால நல்லா இப்படி வணங்கி வரட்டுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. புளி ஊற்றிக்கலாங்க. புளியை நம்ம உரப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. நான் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேங்க. அடுத்து புளியில் ஒரு கொதி வரட்டுங்க. புளி ஊற்றுனதுமே ஒரு கொதி வரட்டும். அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அடுத்து நான் தேங்காய் அரை மூடி தேங்காய் சேர்த்திக்கிறேங்க. தேங்காய் சேர்த்தி அரைச்சி ஊற்றிக்கலாங்க. தேங்காய் வேணுன்னா ஊற்றிக்கலாங்க, இல்லைன்னா விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. குழம்பு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. அந்த மசாலாவெல்லாம் நல்லா வெந்து வரணுங்க. நம்ம ஏன்னா மீன் போட்டதுமே 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருங்க. 3 நிமிஷங்கிறதே அதிகம்தாங்க, வெந்துருங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சுங்க. நல்லா அடுப்பை குறைச்சிடலாங்க. மீன் போட்டுக்கலாங்க. மீன் எப்போதுமே உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கலாங்க. கழுவுனதுமே உப்பு மிளகாத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருந்தேன்னா அது கொஞ்சம் காரம் பிடிக்குங்க. பாருங்கள், மீன் போட்டாச்சு. மல்லித்தழை தூவிக்கலாம். நல்லா மீனெல்லாம் உள்ளே போகும்போது நல்லா இப்படி கலந்து விட்டோம்னா நல்லா உள்ளே போயிருங்க. பாருங்கள், உள்ளே போயிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். 4 நிமிஷம் அப்படியே மீன் வெந்துருங்க. பாருங்கள், மீன் நல்லா வந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு போட்டு சாப்பிட வேண்டியதா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இப்போ இந்த மாதிரியே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பு வச்சுருந்து சாப்பிட்டோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. மீன் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வச்சோன்னா மத்தியானமாக சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வச்சிருந்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க மீன் குழம்பு.